ரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமையாகிய நானும் KS ஐயங்கார் அவர்களும் சுவாமி டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் குரு பெயர்ச்சி குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. அடுத்த வருஷம் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு கூட முடிகிறது. ஆக இந்த ஆண்டு 375 நாட்கள் இருக்கிறாங்க. அதேமாரி ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா 1/5/2024 முதல் 11/5/2025 வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சியானது இருக்கிறது. இடையில ஒரு தடவை வக்கரமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அக்டோபர் மாதத்தில் வக்கரமாகிறது. இதை பற்றி உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய இந்த கோச்சார ரீதிகளையெல்லாம் நம்முடைய ஹரிகர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கோச்சார ரீதி சொல்லிட்டு தான தர்மங்கள் பண்ண வேண்டியதை பற்றியும் சொல்லுவாங்க. அந்த தான தர்மங்கள்லாம் குருவுக்கு தான தர்மங்கள் பண்ணுறதும் ஆசான்களுக்கு பண்ணுறதும் இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதனால் அந்த தர்மங்களையெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணலாம். அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐயா இப்போ சொல்லுவாங்க. அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ இதை பொறுத்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாக்க வருஷ பயிற்சிகள் மற்றும் மாத பயிற்சிகள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்கள். இந்த குரு பயிற்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு வெட்னஸ்டே அன்னைக்கு குரு பெயர்றாரு. எதுலேருந்து? மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலேருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு மாறுறாரு. அவர் சற்றேறக்குறைய எப்போதுமே குரு பகவானை பொறுத்தளவுக்கு சற்றேறக்குறைய ஒரு வருஷம் இருப்பார். அப்போ அப்படின்னு பார்க்கும்போது 1/5/2024 11/5/2025 வரையிலும் குரு பகவான் அங்கே இருக்கார். அப்போ இந்த மாறக்கூடிய காலகட்டங்களில் அந்த கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன பலன்கள் பார்ப்போம். இப்போ இந்த 1/5/2024 மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. மாறின குரு பகவான் 2ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கிறாங்க. 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கிறாங்க. அதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு பகவானும் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி நிகழுது. இந்த குரு பயிற்சியில் பொறுத்தளவுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் குரு அதிசாரம் வாங்கி முன்ன போவார். இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம குரு பகவான் ரிட்ராகேஷன் ஆகிறார். ரிட்ராகேஷன்னாக்க வக்ரம்னா பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள். இவர் பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 15/10/2024 11/2/2025 வரலாம். சற்றேறக்குறைய 4 மாதத்துக்கு வக்ரகதி அடைகிறாரு. அப்போ இதில் பார்த்தா 375 நாள் 1/5/2024 11/5/2024 வருது. கிட்டத்தட்ட 375 நாள். அதில் 4 மாதத்துக்கு பலம் இழக்கிறாரு. இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த கிரக நலத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன பலன்கள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் தருவார் அப்படின்றத பார்ப்போம். அதே போல் குரு பகவானை பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதி எப்படிம்போம் இருக்கிறதுலையே முழு சுபர் குரு அப்படிம்போம். குருவை போல் கொடுப்பவரும் இல்லை குருவை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் குரு எப்போதுமே கெடுக்க மாட்டார் பிரகஸ்பதியை பொறுத்தளவுக்கு. இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் எல்லா ராசினருக்கும் நல்லதே தருவார். ஒரு சில ராசிகளுக்கு 3 to 12 மறைஞ்சிருந்தால் அவருடைய பலன்களுடைய விகிதத்தை குறைப்பாரை தவிர கெடுக்க மாட்டார். ஐயா ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது இந்த குரு பெயர்ச்சிக்கான நாட்கள் என்னென்ன இதெல்லாம் நான் வருஷப்படுத்தி சொன்னீங்க. குரு பகவான் இயற்கை சுவர். அவர் எந்த ஒரு கிரகங்கள் அதாவது எந்த ஒரு ராசிக்கும் அசுவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதீதமான சுவர் அப்படின்றதுனால தான் இயற்கை சுவர்னு சொல்லக்கூடியது. இந்த குரு பகவானுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி பார்த்தோம்னா எல்லாருக்குமே எல்லா கிரகங்களுமே 7ஆம் பார்வையாக அதாவது 180 டிகிரி பார்வைகள் இருக்கும். ஆனால் குரு பகவானுக்கு 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் உண்டு. அதனால் குரு பகவான் மறைஞ்சிருக்கார் அப்படின்னா அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக அந்த இடத்தை சுபப்படுத்திடுறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தேன்னா பொதுவாகவே
இந்த குருமார்களை போய் சந்திச்சுட்டு வர்றது, மடாதிபதிகளை போய் சந்திச்சுட்டு வர்றது, குரு பகவானுக்கு போய் வந்து வியாழக்கிழமை வந்து உங்களால் முடிஞ்சு மூக்கு கடலை மாலை போடுறது, அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வஸ்திரம், அதாவது மஞ்சள் கலர் வஸ்திரம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம். குரு பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றுறது, இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரங்கள். அது எல்லாராலையும் கடைபிடிக்கக்கூடிய பரிகாரங்கள். இதை தவிர பார்த்தேனால் மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா குரு காயத்ரி மந்திரம். அதாவது குரு காயத்ரி மந்திரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணீஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து இப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவையாகும். அது இல்லைன்னா ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை கண்டிப்பாக சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விலகி செல்ல முடியும். ஏதோ பார்த்தேன்னா குரு பகவானை பொறுத்தவர்களும் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பகவானை பொறுத்தவர்களும் தனகாரகன். பணம் வரணும்னா குரு பகவான் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் பணம் வரும். அது தவிர வந்து புத்திர காரகன், குழந்தை பிராப்தின்னு சொல்லக்கூடியது. குழலினிது யாழினிது தம் மக்கள் குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை செல்வத்தை பற்றி சொல்லக்கூடிய வள்ளுவனே சொல்லக்கூடிய விஷயம். அதனால் தன் மக்கள் மழலை செல்வம் கேளாதவர்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால் குழந்தை பிராப்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவானுடைய இயற்கையான சுபரனுடைய பார்வையோ இல்லைன்னா குரு பகவான் இருக்கும் இடத்தையோ குரு பகவானுடைய தன்மையோ ஜாதகத்தில் வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இதை தவிர எப்பொழுதுமே மக்கள் அடியில் ரொம்ப இதுவாக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் என்னென்னா, ஐயா குரு பலன் வந்தாச்சா, கல்யாணம் அப்படின்னு எடுத்தோம்னாலே குரு பலன் வந்தாச்சா இப்படின்ற முதல் வார்த்தை தான் எல்லா விதமான மக்களிடையே இருக்குது. அதனால் குருவுக்கு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது தனகாரகத்துவம், அதை தவிர புத்திர காரகத்துவம், அதை தவிர திருமணத்திற்கு குரு பார்வை ரொம்பவும் முக்கியம். இந்த 3 விஷயமும் வந்து ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவு இது வந்து நல்லபடியாக போகும் அப்படின்றத இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ குரு பயிற்சி பலன்களை ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டு வரோம். அதன்படி நாம் இப்போ பார்க்க போகிறது துலா ராசிக்கு என்ன பலன்களை குரு பகவான் தரப்போகிறாரு அப்படின்னு. எப்பொழுதுமே குருவை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் பார்க்குற இடத்தையும் வலுப்படுத்தக்கூடியவர் பிரகஸ்பதியான குரு பகவான். துலா ராசிக்கு பொறுத்தளவுக்கு இன்றைய காலகட்டங்கள் வரையிலும் 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறார். அது சுக்கிர பகவானுடைய இன்னொரு வீடு ஒன்று. அதுக்கு அடுத்தது அவருடைய பார்வை கிடைக்கக்கூடிய இடம் அப்படின்றது துலா ராசிக்கு 12ஆம் இடமான கன்னியை பார்க்குறாரு. இதை தவிர அவருடைய 7ஆம் பார்வையாக துலா ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இதை தவிர 9ஆம் பார்வையாக துலா ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரி, என்ன சாமி குரு இப்போ 8க்கு போயிட்டாரு, 7ல் இருந்து அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்த குரு 8க்கு போயிட்டாரு, ஏதாவது கஷ்டத்தை கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா எப்பொழுதுமே நம்ம பிரகஸ்பதியான குருவை பொறுத்தளவுக்கு முழு சுபர், நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவர். என்ன ஒன்று, அவர் அசுர குருக்கு போயிட்டாரு. ஆனால் அது ராசியுடைய இன்னொராவது இடம், துலாத்துடைய இன்னொரு இடம். அப்போ 8 அப்படின்றது மறைவு ஸ்தானம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவோம். இருக்கிற இடத்தை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பார். நம்ம ஒரு சில பேருக்கு பொறுத்தளவுக்கு தசாநாதன் புத்திநாதன் இல்லை, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி மற்றும் பாதகாதிபதி திசைகள் நடந்தால் ஒரு இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்பொழுது ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம். 8ல் குரு போகும்பொழுது, தனக்காரனான குரு போகும்பொழுது பொருளாதார ரீதியான கஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில். அப்போ நாம் இந்த இருக்கிற இடத்த விட்டுட்டு வேலை நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக வெளியூர், வெளிமாநிலம் போகும்போது தாய் தந்தையரை பிரிஞ்சு போயிட்டு அங்கே சம்பாதிப்போம். குடும்பத்தில் மனைவி குழந்தைகளை பிரிஞ்சு போயிட்டு அங்கே சம்பாதிக்க போகிறோம். அப்போ ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம். 8ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு இந்த குருவுக்கு இந்த பலன்களை கொடுப்பார். மறைவு, இருக்கிற இடத்தை விட்டு மறைந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒன்றாச்சா. அடுத்தது 12ஆம் இடத்துக்கும் குருவுக்கும் தொடர்பு வருது. ஏன் அப்படின்னா 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான்
12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு தூரதேச பயணம், அயன சயன போகம் பாதிக்கப்படுறது, இது எல்லாமே நம்ம 12க்கு பார்ப்போம். அப்போ 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு மேற்கல்விக்காக போகக்கூடியவங்க, இந்த ஐஐடி ஜேஇஇ நீட்டு இதை மாதிரி எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு தான் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய நாட்டில் வேலை கிடைக்க படிப்பு சம்பந்தமான மேல் படிப்புக்காக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பொறுத்தளவுக்கு துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு சின்னத்திரை பெரிய திரையை சேர்ந்த அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கு இத்தனை நாளில் தொழில் கொஞ்சம் முடக்கமாக இருந்துச்சு. அப்போ அந்த தொழில் முடக்கம் விலகி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு ஷூட்டிங் போகிறதுனால அதிகமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்று இருக்கிற இடத்த விட்டு வெளிநாடு போகிறோம் துளாராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு. ஆனால் போனால் அங்கே என்ன பண்ணுறோம், சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நம்ம ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம் அப்படின்றது கரெக்டாக இருக்குமா? கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். சரி, இதை தவிர குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்க்குறார். ஒன்று. அதுக்கு அடுத்தது பொறுத்தளவுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ இந்த 2ஆம் இடத்துக்கு உண்டான பலன்கள் என்னென்ன, 4ஆம் இடத்துக்கு உண்டான பலன் என்னென்ன அப்படின்றது நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கார், இதனால் பெரிய பிரச்சனை வந்துடும் துளாராசிக்காரர்களுக்கு அப்படின்னா இது பெரிய ஏற்றமான விஷயம். ஏன்னா குரு பகவானை பொறுத்தவரையிலும் துளாராசிக்காரர்களுக்கு 3-6க்கு உண்டான மறைவு ஸ்தானாதிபதி. அவர் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதால உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்க போகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு பெருத்த யோகம் வரப்போகிறது. என்ன, படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் போய் சென்று தனியாக படிக்க வேண்டிய காலகட்டமாக அமையும். வேலையில் இருப்பவர்களுக்கு திடீர் ப்ரமோஷன் கொடுத்து வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய காலகட்டம் அமையும். ஏன்னா 12-8 சுபத்துவம் அடைகிறதுனாலையும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் பண வரவு வரும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால பணம் வருமானத்திற்கு கம்மியே இருக்காது. பணம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பணம் அபரிமிதமான பணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுபமான செலவுகள் வரும். வீட்டில் சந்தோஷத்தின் பால் நல்ல விஷயங்கள் வாங்கிறதுக்கு, பொருள் வாங்கிறதும் சரி, செலவுகள் பண்ணுறதும் சரி, அதாவது குடும்பத்தில் ஒரு நல்ல எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய கல்யாணம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையும். கல்யாணம் நடக்கிறதுனா துளாராசிக்காரர்களுக்கு சொல்லலை, வீட்டில் கல்யாணம் நடக்கும், அதற்கு செலவுகளை நீங்கள் செய்வீர்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை. இவ்வளோ நாளாக பிரச்சனைகள் 1-2 இருந்துகிட்டே இருந்துச்சுனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான உறவு, எதிர்பாலினத்த உறவு நல்லபடியாக இருக்கும். பண வரவிற்கு தடங்கள் இருக்காது. பேச்சில் நல்ல நளினம் தெரியும். உங்களால் நீங்கள் பேச்சிலேயே எல்லாரையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மைண்டில் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் போய் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எது சொன்னீங்கன்னாலும் சரி, அதாவது மைண்டில் அப்படியே பதியக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 4ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கறதுனால புதிய வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டம். அதாவது புதுசாக கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் வீடு வாங்கியே தீருவீங்க. அதை பற்றி கவலையே படாதீங்க. கண்டிப்பாக இந்த 2025 குரு பகவான் அடுத்த பயிற்சி வர்றதுக்குள்ளேயும் உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தே தீரும். கவலைப்படவே தேவையில்லை. தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி 8ஆம் இடத்தில் மறைந்து இருந்தாலும் பெருத்த செல்வத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆனால் நீங்கள் உடலால் கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். உங்களுக்கு அதாவது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லாமே பணவரவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவானும் இருக்கார், குரு பகவானும் இருக்கார். உங்களுடைய பூர்வீகம், உங்கள் தந்தையார் முப்பாட்டனார்லாம் வழிபட்ட கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு. அங்கேயும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால எல்லை கோவில்களுக்கு போய் உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை இந்த வருஷம் நீங்கள் கொடுத்துட்டு வர போகிறீங்க. இது உங்களுக்கு நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, ஒருவேளை இந்த குரு பயிற்சியினால் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு வறுமையாயின் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலியமாக ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக 2 பேருமே சொல்லிட்டீங்க.
ஆனால் இந்த குரு வந்து 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கறது வந்து மிக மிகச் சிறப்பு. 12ஆம் இடம்ங்கிறது வந்து அயன சயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம். இது ரெண்டையும் பார்த்தா இந்த ரெண்டும் கிடைச்சாலே அவனுக்கு எல்லாமே போருமே. அதனால் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. இருந்தாலும் அவர் வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த ராசியாதிபதியினுடைய இன்னொரு வீட்டில் தான் அவர் இருக்கார். அதனால் அதையும் பெருசாக எடுக்க வேண்டாம்னாலும் இருந்தாலும் 8ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு குரு வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். ரெண்டாவது இந்த 8ஆம் இடத்துல இருக்கிறதுல ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, 3 6 கூடியவர் 8ஆம் இடத்துல இருக்கலாம். அதுவும் வந்து சிறப்பான விஷயந்தான். இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் இதெல்லாம் சரியாக இல்லைன்னா கூட இந்த கோச்சாரம் இவ்வளவு நல்லா இருந்தாலும் அது வேலை செய்யாமல் போயிடும். அதனால் நீங்கள் வந்து ஆலங்குடிக்கு போய் வியாழக்கிழமை அன்னைக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச அபிஷேக ஆராதனைகள் இல்லைன்னா அர்ச்சனை ஏதாவது உங்களால் முடிஞ்சதுகளை நீங்கள் போய் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஆலங்குடி போயிட்டு வந்தீங்கன்னாலே இந்த குருவினால் வரக்கூடிய விளைவுகள்லாம் நீங்கி நன்மையாக அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ரெண்டாவது வந்து தான தர்மம் தான். இதை தெய்வத்தை வணங்குறத காட்டிலும் தான தர்மம் தான் மிக மிக சிறந்தது. அந்த தான தர்மத்தில் வந்து குருவுக்கு உகந்ததான மஞ்சள் கலரில் உள்ள வேஷ்டி புடவைகள் ஏழை எளிய மக்களுக்கு வாங்கி கொடுங்க. அதனால் வந்து அந்த தான தர்மம் வந்து உங்களுடைய தலை காக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இதுகளை அவசியமாக பண்ணுங்கள். மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, துலா ராசியை பொறுத்தவரையிலும் 8ஆம் இடத்தில் குரு வந்துட்டாரே அப்படின்னு பதட்டப்பட வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 6 அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போகிறது ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார். உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள், முயற்சியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீரென்று ஒரு பெரிய மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சொந்த ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஊர் கோவிலுக்கு போயிட்டு எல்லை தெய்வத்தை வணங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் மூல திருகோண வீட்டில். அதற்கு மேலே எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு வந்து எல்லா விதமான பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே வந்து சேர்ந்தே ஆகணும் இப்போது. ஏன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் மூல திரிகோண வீட்டில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும் இது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி வருது. குரு பெயர்ச்சியும் குருவும் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். என்ன ஒரு சிறிய இடமாற்றம் வரும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிப்பில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் அபிவிருத்தி கிடைக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பெரிய ஏற்றமான குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைய போகிறது துளாராசிக்காரர்களுக்குன்னு சொல்லி இந்த சக்தி ஜோதிக்கு விடைபெறுகிறது. நன்றி, நமஸ்காரம்.